சரி சொல்லுங்க என்ன மெத்தட்? ரிசால்வ், ரிஜெக்ட், தென் கேட்ச், ஃபைனலி பார்க்கல. தென் கேட்ச் பார்த்தோம் ரைட்டா நம்ம. இப்போ முதல்ல வந்து ஸ்டார்டிங் மெத்தட்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா? ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. தெரியுது ப்ரோ. சொல்லுங்க எப்படி ப்ராமிஸ் கிரியேட் பண்றது? புரியல. ப்ராமிஸ் ஹலோ, என்னாச்சு? யாருமே இல்ல. ரேவதி, promise equal to new promise equal to new promise. ப்ராமிஸ் நியூ ப்ராமிஸ், அவ்வளவுதானா? பேரை வச்சு கூப்பிட்டதான் சொல்லுவீங்களா? எல்லாருமே சொல்லலாம்ப்பா. சைலண்டா இருக்கீங்க கூப்பிட்டு வரைக்கும். சொல்லுங்க. ப்ரோ ப்ராமிஸ் மெத்தட், ப்ராமிஸ் டாட் ஆல் செட்டில்டு. நான் மெத்தட் கேட்கல, முதல்ல ப்ராமிஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன், கேக்குறேன். அவ்வளவுதானா? Resolve, reject ரெண்டு பாஸ் பண்ணும் ஏதாவது. ரிசால்வ், ரிஜெக்ட் இல்ல, கால் பேக் பாஸ் பண்ணணும். எக்ஸிக்யூட்டர்னு வாங்க இதை. எக்ஸிக்யூட்டர் தெரியுதா? எக்ஸிக்யூட்டர் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். ரிசால்வ் ரிஜெக்ட் இல்லை. ஓகேவா? இதுலதான் ரிசால்வ் ரிஜெக்ட் வரும். புரியுதுங்களா வந்தனா? இதுலதான் ரிசால்வ் ரிஜெக்ட் வரும். ஃபங்க்ஷனுக்குள்ள. ஃபங்க்ஷன் தான் இதுக்கு இன்புட். ப்ராமிஸுக்கு வந்து இன்புட் வந்து ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ராமிஸ் பாஸ் பண்ணணும், ரிசால்வ் ரிஜெக்ட நம்ம இல்ல. அந்த அது பாஸ் பண்றதை நம்ம வாங்கிக்கிறோம் இந்த பேரை வச்சுட்டு. நீ என்ன பேர் வேணா வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். பேசிக்கா வந்து ரிசால்வ், செகண்ட் வந்து ரிஜெக்ஷன். ஓகே, நான் இப்போ வந்து இதுல வந்து ரிசால்வ் ரிஜெக்ட் எழுதிக்கலாம். இந்த விண்டோ டாட் செட் டைம் அவுட் ஏதோ ஒன்று எழுதி, செட் டைம் அவுட் ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஃபியூச்சர் டாஸ்க் அப்படின்னு வச்சுங்களேன் போட்டு 1000 செகண்ட் போட்டு ரிசால்வ். இது ஃபெயிலே ஆகாதுன்னு வச்சுக்கோ, வந்து ஆல்வேஸ் சக்சஸ் மாதிரி எழுதிட்டேன் இந்த ப்ராமிஸை. திஸ் இஸ் ஹவ் வி வில் பில்ட் அ ப்ராமிஸ். ஓகே, ஸோ இங்கே இது வந்து ஆப்ஷனல். இது வந்து என்ன வேணா இருக்கலாம். டாஸ்க் எதுவுமே இல்லாமல் ரிசால்வ் கூட கால் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அதாவது இமீடியட்டா ரிசால்வ் ஆயிரும். 3 ஸ்டேட் சொன்ன ப்ராமிஸ்க்கு என்னென்னது? Resolve, pending, fulfilled, rejected. ஃபுல்ஃபில்டுனா அதுல 2 வரும். அதான் ஃபுல்ஃபில்னா கம்ப்ளீட்ல வந்து அதான் ரிசால்வ்டு, ரிஜெக்டட். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியுதா? ப்ராமிஸ் கிரியேட் ஆன உடனே பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபுல்ஃபில்டு. ஓகே ஃபைன். ஃபுல்ஃபில்டுனா இது சக்சஸ். ஓகேங்களா? ரிஜெக்டட்னா ஃபெயில்டு. ஓகேங்களா? ஆன் ரிஜெக்ஷன். மறுபடியும் அந்த தென் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா என்ன ஆகும்? தென்ல இருக்கிற மெத்தட் கால் ஆகும். அப்போ மறுபடியும் தென்னு கால் பண்ணா என்ன வரும்? மறுபடியும் ப்ராமிஸ் தான் வரும். இது மாதிரி வந்துட்டே இருக்கும். ப்ராமிஸ் தான் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நிக்கவே நிக்காது. மறுபடியும் தென்னு கேட்ச் கால் பண்ணாலும் இதுதான் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். ஓகே சரி. இப்போ நான் எழுதிய ப்ராமிஸ் வந்து என்ன ஆகும்ப்பா? இமீடியட்டா ரிசால்வ் ஆகிடும். அப்படிதானே? பி டாட் தென் போட்டா இது எவ்வளவு நேரம் பொறுத்து கால் ஆகும் சொல்லுங்க இந்த கன்சோல் டாட் லாக்? சொல்லுங்க. இமீடியட்டா கால் ஆகும். இமீடியட்டா கால் ஆகும். தென் கால் ஆகும். இப்போ ஏ பிரிண்ட் ஆகுமா, பி பிரிண்ட் ஆகுமா? ஏன்னா சக்சஸ் ரிசால்வ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? யார் இங்க இருக்கிறது? தினேஷ், அமலா, ரஞ்சித்,
ஹரிஹரன் கூட இருக்காங்களா? என்ன ஆச்சு? இப்போ இது நேத்து தானே நடத்தினேன். இன்னைக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது. ஜஸ்ட் ரிசால்வ் பண்ணா எந்த மெத்தட் கால் ஆகும்னு சொன்னா கேட்டா கடகடன்னு ஆன்சரே வரலையே. தென்னு கால் ஆகும், ரிஜெக்ட் பண்ணா கேட்ச் கால் ஆகும். இதுதானே நேத்து ஃபுல்லா எடுத்துட்டு இருந்தேன். என்னப்பா இது? ஃபைனலி இது வந்து நேத்து பார்க்கல நம்ம, ரைட்டா? ஸோ கேட்ச் இப்போ நான் இங்க ரிஜெக்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும் சொல்லுங்க. கேட்ச் கால் பி கால் ஆகும். பிரிண்ட் கேட்ச் கால் ஆகும், கேட்ச்ல இருக்கிற கால் பேக் கால் ஆகும். கேட்ச் கால் ஆகாது, கேட்ச்ல இருக்கிற கால் பேக் கால் ஆகும். பி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சரி, இந்த சி எப்போ பிரிண்ட் ஆகும்? இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ட்ரை கேட்ச் ஃபைனலி மாதிரி இல்லை, அதே தான் இது. ஆனால் ப்ராமிஸ்க்கு அசிங்கரனஸ் டாஸ்க். ஓகேங்களா? அதாவது ஒரு ப்ராமிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெண்டிங் ஸ்டேட்ல இருந்து இப்படி இங்க இப்படி போட்டீங்கன்னா அதாவது இந்த டாஸ்க் இமீடியட்டா கம்ப்ளீட் ஆகுது. இது எப்போ கால் ஆகும்? இந்த எக்ஸிக்யூட்டர் ப்ராமிஸ் கிரியேட் ஆகிறப்பே கால் ஆகிடும். ஸோ இமீடியட்டா இங்க ரிசால்வ் பண்ணிருக்கோம். உள்ள வந்து டிலே பண்ணிடலாம், நம்ம கால் பண்ணல ரிசால்வ், இமீடியட்டா கால் பண்ணிருக்கோம். அதனால வந்து இது இமீடியட்டா கால் ஆயிடும். ஓகேங்களா? கேட்ச் ரிசால்வ் ரிஜெக்ட் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா ரிஜெக்ட் ஆயிடும், ப்ராமிஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். பெண்டிங் ஸ்டேட்ல இருந்து இமீடியட்டா ஃபுல்ஃபில்டோ அல்லது அதாவது ரிசால்வ்டோ அல்லது ரிஜெக்டட் ஸ்டேட்டுக்கோ போயிடும், இப்படி எதுவுமே இல்லாமல் கால் பண்ணீங்கன்னா. அண்ட் இன்னொன்று, உங்களால் வந்து இங்கேருந்து ஒரு எரரையோ ஏதாவது ஒன்று பாஸ் பண்ண முடியும் இந்த கால் பேக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசால்வ் பண்ணுறப்போ நான் 1ன்னு பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன், இங்கே நீங்கள் வாங்க முடியாது. அந்த வரும் ரிசால்வ்டு வேல்யூ, அதாவது பண்ணுற வேல்யூ ரிஜெக்ட்லையும் அதே தான். ரிஜெக்ட் பண்ணுறப்ப இங்கே வரும் உங்களுக்கு ஜென்ரலாக எரர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எரர் வந்து நமக்கு வரும் இஃப் யூ பாஸ் சம்திங். ஓகேங்களா? பாஸ் பண்ணலாம். இந்த ஃபைனலியில் என்ன வருது பார்க்கலாம். சரி, முதல்ல இப்போ இது என்ன கால் ஆகும்? நமக்கு தென்னில் இருக்கிற கால் பேக் கால் ஆகணும், டேட்டால 1 வரணும், ஏ பிரிண்ட் ஆகணும். ரைட்டா? பார்க்கலாமா ஒர்க் ஆகுதான்ட்டு? பாருங்க, 1 ஏ பிரிண்ட் ஆயிருக்கா, ரிசால்வ் ஆயிருக்கு, அதனால ஏ பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த டேட்டா 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. சி அன்டிஃபைன்டு வந்திருக்கு, அப்போ இங்க எதுவும் வராது. எக்ஸ்ல வந்து ஃபைனலில எதுவும் வராது. சரி, ஃபைனலி எப்போ பிரிண்ட் ஆயிருக்குப்பா? ஃபைனலில போட்டிருக்கோம்ல, இந்த கால் பேக் எப்போ கால் ஆயிருக்கு? எப்போ கால் ஆயிருக்கு? ஐ திங்க் அங்க நிறைய பேர் இது பண்ணிக்கிறீங்க. இல்ல உங்களால ஐ மீன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா ஒரே லேப்டாப்ல இருந்து கூட கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் யாராவது இருக்கீங்கன்னு சொன்னா போதும், ஒரே லேப்டாப்ல இருந்து கூட பாருங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபைனலின்றது என்னன்னா irrespective of whether the promise is going to be resolved or rejected. ஓகேங்களா? this will be called irrespective of promise state. அது ஒரு ரிசால்வ் ஆகிருக்கட்டும் இல்லது ரிஜெக்ட் ஆகிருக்கட்டும், கண்டிப்பா ப்ராமிஸ் செட்டில் ஆயிடுச்சுனாவே இது கால் ஆகும். செட்டில்டுனா என்னன்னா அது சக்சஸோ ஃபெயிலோ ஏதோ ஒன்று ஆச்சு, செட்டில் ஆயிடுச்சு, பெண்டிங்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, அதாவது செட்டில்டு. இந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாவே இது கால் ஆகும் கண்டிப்பா. அதாவது தென்னோ கேட்சோ ஏதோ ஒன்று முடிஞ்ச பிறகு கண்டிப்பா இது கால் ஆகும். ஓகேங்களா? இதே மாதிரி எரர் ரிஜெக்ட் கொடுத்தோம்னா நீங்க இங்க எரர்னா மீனிங் நீங்க எது வேணா பாஸ் பண்ணலாம். எரர் தான் ஜென்ரலா பாஸ் பண்ணுவாங்க, நீங்க எது பாஸ் பண்ணாலும் வரும். ஆனா அந்த இடத்துல ஜென்ரலா எரர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இது வந்து ப்ராமிஸோட இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ். பாருங்க, ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோமா பி, அதுல இருக்கிற மெத்தட்ஸ் இதுல 3 தான் இருக்கு. ஆனா வந்து ப்ராமிஸ்ல ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்குப்பா நிறைய, அது பார்க்கலாம். அதெல்லாம் கூட ரீசெண்ட்ல வந்தது தான் புதுசா. 2015ல ப்ராமிஸ் எடுத்துன்னு வந்துட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் நிறைய வந்தது. ஓகே, இப்போ என்னோட ப்ராமிஸ் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்தா காலம் போகுது, இது இல்ல இம்மீடியட்டா தான் ரிசால்வ் ஆகுது. இதை வந்து நம்ம இப்படி கிரியேட் பண்ணவே தேவையில்லை, வேற மாதிரி கூட கிரியேட் பண்ணலாம். இந்த கோடுக்கு ஈக்குவலண்டா நான் இன்னொரு கோடை எழுதுறேன் பாருங்க. இதுவும் ஒண்ணுதான், அதாவது இம்மீடியட்டா ரிசால்வ் ஆகிறதெல்லாம் சொல்றேன். இப்படி எழுத தேவையில்லை, இதை ஷார்ட் கட் இருக்கு. மேல இருக்கிற கோடும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா இந்த மாதிரி இந்த மெத்தடை கால் பண்றேன். இது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் தெரியுதா? இது வந்து ப்ராமிஸ்ன்ற கிளாஸ்லயே இருக்கு, கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்லயே இருக்கு.
ஸோ திஸ் இஸ் ஸ்டாட்டிக் மெத்தட். இது இப்படி கால் பண்ணாலும் நீ இப்படி ப்ராமிஸ் கிரியேட் பண்ணாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அதாவது இம்மீடியட்டாக ரிசால்வ் வர ப்ராமிஸ் கிரியேட் பண்ணும். இது கூட நீ இது மாதிரி ஃபுல்லாலாம் எழுத தேவையில்லை. இம்மீடியட்டாக ரிசால்வ் வர ப்ராமிஸ் கிரியேட் பண்ணுறதா இருந்தா ஓகேங்களா? இம்மீடியட்டாக அதே மாதிரி தான் இது என்ன பண்ணும் தெரியுமா? இந்த மெத்தட் வந்து கிரியேட் பண்ணும் ப்ராமிஸை இம்மீடியட்டாகவே பெண்டிங்ல இருந்து ரிசால்வ் ஆன ப்ராமிஸே கிரியேட் பண்ணிடும். இங்கேயும் அதே மாதிரி தானே பண்ணுறோம். இம்மீடியட்டாக நம்ம இங்கே பெண்டிங் ஸ்டேட்லேயே இருக்காது, இம்மீடியட்டாக அது ரிசால்வ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அந்த ப்ராமிஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ரிஜெக்ட் போட்டீங்கன்னு வச்சுங்களேன். ரிஜெக்ட் ஒரு மெத்தட் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகிட்ட, அதாவது ஃபெயில் ஆகிட்ட ப்ராமிஸே கிரியேட் பண்ணிடும். அதாவது அப்போ இங்கே தென்னு காலே ஆகாது. தென்னுன்ற ஒரு கான்செப்ட் இங்கே தேவையில்லை. நீ போட்டாலும் யூஸ்லெஸ். ஏன் சொல்லுங்க? நீ கிரியேட் பண்ணதே ஃபெயில் ஆன ப்ராமிஸ் தான் கிரியேட் பண்ற. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுதான் கால் ஆகும். பாருங்க, சரிதா? பி தான் கால் ஆயிருக்கு. ரிசால்வ் கொடுத்தோன்னா ஏ கால் ஆகும். ஆனால் இமீடியட்டாக கால் ஆகிடுது. பாருங்க, இவ்வளோ கோடெல்லாம் நீ எழுத தேவையில்லை. போட்டு நியூ ப்ராமிஸ் இவ்வளோலாம் எழுத தேவையில்லை. சரி, சரிப்பா. நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். ஒருவேளை நான் இங்கே ஒரு செட் டைம் மோட் போடுறேன். இது வந்து ஒரு 2 செகண்ட் பொறுத்து ரிசால்வ் பண்ண போகுது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் P1 இங்கே போடுறேன்ப்பா. இப்போ ஏ பிரிண்ட் ஆகுமா, பி பிரிண்ட் ஆகுமா, சி பிரிண்ட் ஆகுமா? ஃபாஸ்டா சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏ பிரிண்ட் ஆகுமா, பி பிரிண்ட் ஆகுமா, சி பிரிண்ட் ஆகுமா? ரஞ்சித் சொல்றீங்களா? ப்ரோ கேக்குது ப்ரோ, நீங்க பேசுறது எது ப்ரோ கேக்குது? இப்போ இந்த கோடுக்கு அவுட்புட்ல ஏ பிரிண்ட் ஆகுமா, பி பிரிண்ட் ஆகுமா, சி பிரிண்ட் ஆகுமா? சி தான் ஃபர்ஸ்ட். தென் தான் ப்ரோ ஏ. ஏ. ஓகே, இங்க ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சரி ப்ரோ. சொல்லுங்க. இது டேட்டாவுக்கு ஏ பிரிண்ட் ஆகும். கரெக்ட் தான், ஆன்சர் கரெக்ட் தான். டேட்டால என்ன பிரிண்ட் ஆகும்? ஹலோ ப்ரோ. ஹலோ பிரிண்ட் ஆகும். ஏன்னா ரிசால்வ் பண்ற இடத்துல. அந்த 2 செகண்ட்ஸ் முடிஞ்சிட்டு. சோ பி பிரிண்ட் ஆகாது. சி ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? சி பிரிண்ட் ஆகுமா? ஆகாதா? ப்ரோ நீங்க பேசுறது கேக்குது ப்ரோ. வாய்ஸ் கேட்கலையா? அப்ப மத்தவங்க அங்க நீங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரே இதுல இருந்து எல்லாரும் இது பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ரோ நீங்க பேசுறது கேக்கல. கேட்கலையா? கேக்குதா? மத்தவங்களுக்கு கேக்குதா? எப்படி சொன்னாங்க? ரேவதி, வந்தனா, கேக்குது கேக்குது கேக்குதா? ஐ திங்க் உங்களுக்கு நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ரஞ்சித், ஓகே சரி, பாருங்க டிஸ்கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க ஒரு வாட்டி. மேபி இன்டர்நெட் ஏதாவது இஷ்யூ. சரி, இப்போ வந்து சி பிரிண்ட் ஆகுமா ஆகாதா? வந்தனா, ரேவதி, யாராவது சொல்லுங்க. ஆகும். நான் தென் கால் பண்ண முடிச்சிட்ட பிறகு அப்புறம் ஃபைனலி கால் ஆகும்ல. என்னம்மா? சி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிடும். சி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகாது. கரெக்டா ஏ தான் பிரிண்ட் ஆகும். இப்போ கொஸ்டின் வந்து சி பிரிண்ட் ஆகுமா ஆகாதா? ஃபைனலி பேர்லயே இருக்குது, ஃபைனலா தான் பிரிண்ட் ஆகும். ஏதாவது ஒன்று நடந்த பிறகு ஃபைனலா இது பிரிண்ட் ஆகும். ட்ரை கேட்ச் பார்த்துருக்கீங்களா? ட்ரை கேட்ச் ஃபைனல் இல்ல மாதிரி தான். அப்போ நீங்க இது புரியலன்னா உங்களுக்கு ட்ரை கேட்சே நீங்க முதல்ல படிக்கல. அதுவே வந்து அதுலயே வரும் ஃபைனலி. ரைட்டா? ட்ரை கேட்ச் ஃபைனலி. ஆமா, ட்ரை கேட்ச் நீங்க சக்சஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் சி கால் ஆகும்பா. இப்பதான் முடிச்சேன், அதுக்கே ஆன்சர் வரும் ப்ரோ. ஃபைனலி கண்டிப்பா கால் ஆகும். கண்டிப்பா பிரிண்ட் ஆகும். அது சக்சஸ் ஆகட்டும் ஃபெயில் ஆகட்டும் கண்டிப்பா பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ இது எவ்வளவு நேரம் பொறுத்து தென்னு கால் ஆகும் அது சொல்லுங்க. இந்த கால் பேக், தென்ல இருக்கிற கால் பேக்
2 seconds. செகண்ட். சரி, P1 நான் இங்க பாஸ் பண்றேன் ரிசால்வ்க்குள்ள. அதாவது இங்க 1 பாஸ் பண்ணணும்னு வச்சுங்க. இது என்ன சொன்னேன், ஆல்ரெடி கிரியேட் பண்றப்பயே இம்மீடியட்டா சக்சஸ் ஆகிற ப்ராமிஸ் தான் இது கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். இது இந்த ஸ்டாட்டிக் மெத்தட் ப்ராமிஸ் டாட் ரிசால்வ். இப்போ அது 1 கொடுத்தா ஓகே, நான் P1 கொடுக்குறேன். அதாவது நான் ஒரு ப்ராமிஸையே இதுக்கு இன்புட்டா பாஸ் பண்றேன். இப்போ இந்த தென்னு இம்மீடியட்டா கால் ஆகுமா, இம்மீடியட்டா சக்சஸ் ஆயிருமா, ஐ மீன் இந்த ப்ராமிஸ் இம்மீடியட்டா ரிசால்வ் ஆயிருமா, 2 செகண்ட்ஸ் பொறுத்து ரிசால்வ் ஆகுமா சொல்லுங்க. 2 seconds பொறுத்துதான் ஏன்னா இங்க ஒரு ரிசால்வ், இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்கு ரிசால்வுக்கு ரிஜெக்ட் அதுக்கெல்லாம் வந்து ப்ராமிஸை பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராமிஸ் நீங்க பாஸ் பண்ண ப்ராமிஸ் எவ்வளவு டைம் எடுக்குதோ அதுதான் வந்து இதோட பிரிண்டிங் டைம். பாருங்க, இம்மீடியட்டாலாம் ரிசால்வ் ஆகல, 2 செகண்ட்ஸ் பிடிக்குது. ஏன்னா நீங்க இங்க ஒரு ப்ராமிஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, அதனால இந்த ப்ராமிஸை தான் அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா, ஐ மீன் அதுல இருந்து ஒரு ப்ராமிஸ் ஜெனரேட் பண்ணிடும். ரெண்டும் முதல்ல ரெஃபரன்ஸா ஈக்குவலானு பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க இங்க இதுக்குள்ள ஒரு ப்ராமிஸை பாஸ் பண்ணீங்கன்னா அப்படியே அந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ மீனிங் என்ன தெரியுமா, இதுக்கு P ஈக்குவல் டு P1 அர்த்தம். அதாவது சேம் தான், ரெண்டும் ஒன்று தான். நீ இது போடுறதே வேஸ்ட் ப்ராமிஸ் டாட் ரிசால்வ்ன்றது. ஓகேங்களா, இப்படி ஒருவேளை ப்ராமிஸ் டாட் ரிசால்வ்க்கு இன்னொரு ப்ராமிஸை பாஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஓகேங்களா, புது ப்ராமிஸ் மாதிரியே கணக்கு வராது. இந்த ப்ராமிஸ்க்கு தான் நீங்க வந்து தென்னு போட்ட மாதிரி. ஓகே சரி, அதே தான் ரிஜெக்ட்டுக்கும் சேம். பெண்டிங். ஓகே, ரிஜெக்ட்ல அப்படி இல்லை, ரிசால்வ்ல மட்டும் தான். சாரி, ரிஜெக்ட்ல வந்து எரரை தான் பாஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஒரு ப்ராமிஸை பாஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெண்டிங்ல இருக்கிற ப்ராமிஸ் வந்து கேட்சுக்குள்ள வந்துடும். ரிசால்வுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, சரி, இது ஸ்டேட் பாருங்க, ஃபுல்ஃபில்டு ஹலோன்னு காமிக்குது, டேட்டா ஃபுல்ஃபில் ஆனா எது இது இது ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஆனா இங்க ப்ராமிஸ் எப்படி கிரியேட் ஆகுது, ரிஜெக்ட் ஆன ப்ராமிஸ் தான் ஆல்ரெடி கிரியேட் ஆகுது. அதனால இங்க என்ன வரும், கேட்சுக்குள்ள போயிடும், பி பிரிண்ட் ஆகும். ஆனா எரர்ன்ற இடத்துல P1 பிரிண்ட் ஆகும். P1 பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபுல்ஃபில் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா, சரி, ஆனா இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரிலாம் பண்றது தப்பா ஆன்சர் வரும், அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர்ஸ்லாம் வரும். சரி, நீ உனக்கு உண்மையிலேயே ஒரு ரிஜெக்டட் ப்ராமிஸ் வேணும்னா மட்டும் இது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரிசால்வ்டு ப்ராமிஸ் வேணும்னா மட்டும்தான் ரிசால்வ் யூஸ் பண்ணணும். ப்ராமிஸ் எல்லாம் இதுக்குள்ள பாஸ் பண்ணி விளையாடக்கூடாது. இது வந்து விளையாடிங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா ஆன்சர்ஸ் வரும் நமக்கு. ஓகேங்களா, அதாவது இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதால நமக்கு ஆன்சர் தெரியும், ஆனா திஸ் இஸ் நாட் ரைட் வே டு டூ. இப்போ ஒருவேளை உனக்கு நேரா P1 தான் எனக்கு ரிசால்வ் பண்ணணும்னா நீ டைரக்டா P1 கிரியேட் யூஸ் பண்ணிக்கலாம், P1 யூஸ் பண்ணிக்கலாம், அது தேவையே இருக்காது. ரைட்டா, ஓகேங்களா, புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுதுன்றீங்க கேட்டா, ஆனா வாய்க்கு இந்த ஆன்சர் வர மாட்டேங்குது. சரி, ஓகே, அடுத்து ஸ்டாட்டிக் மெத்தட் பார்க்கலாம். ஒரு 2 ப்ராமிஸ் இருக்கு, என்னென்னப்பா, P1 P2. இது வந்து 3 செகண்ட் பொறுத்து இது P2 P1. Promise all. சாரி, இங்க ஆல்ல வந்து என்னன்னா அரே எடுத்துக்கும் இது இன்புட்டா. ஆல்ன்றது கூட ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு தெரியுதுல்ல உங்களுக்கு, ஏன்னா ப்ராமிஸ் கன்ஸ்ட்ரக்டர்லயே இருக்கு. ஆல்ன்றது ஒரு அரே மெத்தடு. இது என்ன எடுத்துக்கும்னா ப்ராமிஸ் லிஸ்ட்டை எடுத்துக்கும், லிஸ்ட் அரே ஆஃப் ப்ராமிசஸை எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பேரலா எக்ஸிக்யூட் பண்ணி
ஓகேங்களா? ரிசால்வ் ஆன பிறகு எல்லாத்தோட அதே ஆர்டர்ல நீங்க என்ன ஆர்டர்ல இது பாஸ் பண்ணீங்களோ அதே ஆர்டர்ல அவுட்புட் கொடுக்கும் ஒரு அரேல. R1 ரிசல்ட் 1 ரிசல்ட் 2. சரி, இங்க ஓகே, இங்க வர்றது சரி தென் கட்சி. சரி, ப்ராமிஸ் டாட் ஆல் வந்து என்ன இன்புட் எடுத்து ஒரு மெத்தடா எடுத்தா என்னென்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? என்ன அது என்ன input என்ன இன்புட் எடுக்கும், ரிட்டர்ன் என்ன கொடுக்கும்ன்றத பார்க்கணும். என்ன இன்புட் எடுக்குது? அரே ஆஃப் ப்ராமிசஸ். என்ன அவுட்புட் கொடுக்க போகுது பார்க்கலாமா? தென் ப்ராமிஸ் கொடுக்கும். அவுட்புட் என்ன தெரியுங்களா? ரிசல்ட். என்னது ரிசல்ட்? என்ன இருக்கு? ரிசல்ட் வந்து ஒரு ப்ராமிஸ். ஓகேங்களா? கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். ரிசல்ட்டும் ஒரு ப்ராமிஸ் தான், ரைட்டா? சரி, P1 எப்போ ரிசால்வ் வரும் சொல்லுங்களேன். ஒருவேளை நான் P1க்கு தென் போட்டா எப்போ ரிசால்வ் ஆகும்னு சொல்லுங்க எனக்கு. அந்த கன்சோல் டாட் லாக் போடுறீங்க. 2 seconds. P2 3 seconds. இப்போ அடுத்த क्वेश्चन. இதுவுமே வந்து ஒரு ப்ராமிஸ் தானே. ஆர்ன்னு போட்டுக்கிறேன். இந்த ப்ராமிஸ் எப்போ ரிசால்வ் ஆகும் சொல்லுங்க. இதுக்கு நான் தென்னு போட்டா ஆர் வந்து ப்ராமிஸ் தான், ஆல் வந்து ப்ராமிஸ் தான் ரிசால்வ் பண்ணும், இது ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னேன், காமிக்கவும் காமிச்சேன். இப்போ இதுக்கு நான் தென்னு போட்டா எப்போ பிரிண்ட் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? நீ கெஸ். 2 seconds. 2 seconds. அது எப்படி 2 secondsனு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் P1 தானே பிரிண்ட் ஆகும். அப்ப P1 வந்து 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தானே கன்சோல் ஆகும். அதனால இது 3 செகண்ட் P2 கூட இருக்கு. இதுலயே 3 செகண்ட்ஸ் கூட வரலாம்ல. ஃபர்ஸ்ட் ஆர்டரா தான் பிரிண்ட் ஆகும்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதே ஆர்டர்ல ரிசல்ட் வரும். பட் ஓகே, இங்க பாருங்க, ப்ராமிஸ் வந்து இன்னொன்னு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராமிஸ் வந்து ஒரு வாட்டி தான் ரிசால்வ் ஆகும், ஓன்லி ஒன்ஸ். ஒரு தென் வந்து ஒரு வாட்டி தான் கால் ஆகும். அதாவது இந்த கன்சோல் டாட் லாக் ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆகும். அதாவது ப்ராமிஸ் டாட் ஆல் என்ன பண்ணும்னா, ஓகே இதோட ரிசல்யூஷன் டைம் வந்து பேரலா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன். அதனால வந்து இதுவும் ஸ்டார்ட் ஆயிருக்கும், இதுவும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். மேக்ஸிமம் இந்த நீ 10 ப்ராமிஸ் பாஸ் பண்றீங்க அப்படின்னா 10 ப்ராமிஸ்ல எது மேக்ஸிமம் டைம் எடுக்குதோ அதுதான் இதோட ரெசல்யூஷன் டைம். அதாவது 3 செகண்டுக்கு அப்புறம் தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகுமா, ஒரே வாட்டி எல்லாமே ரிசால்வ் ஆன பிறகு கால் ஆகும். அதாவது கம்ப்ளீட் ஆகும், இது ரிசால்வ் ஆகும். அதுதான் நான் சொல்ல வந்தது, புரியுதுங்களா? அதாவது ஒன்னொன்னா பிரிண்ட் ஆகாது, ஏன்னா ஒரு வாட்டி தான் இது கால் ஆகும். ப்ராமிஸ் டாட் ஆல் என்ன பண்ணணும்னா அரே ஆஃப் ப்ராமிசஸ் எடுத்துக்கிட்டு எல்லா ப்ராமிஸும் ரிசால்வ் ஆன பிறகு உனக்கு ரிட்டர்ன் பண்ண ப்ராமிஸை ரிசால்வ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அந்த கணக்குல பார்த்தா இப்போ நமக்கு இங்க தென்ல எப்போ பிரிண்ட் ஆகும் அவுட்புட்? இதுல இருக்கிறதுல மேக்ஸிமம் டைம் எது? P2. 3 seconds. P2 டைம் தான் இதோட ரெசல்யூஷன் டைம். அப்போ அவுட்புட்ல வந்து என்ன வரும்னா, இதோட அவுட்புட்ல இந்த தென் ரிசால்வ் ஆச்சுன்னா, இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ப்ராமிஸ் ரிசால்வ் ஆச்சுன்னா உனக்கு என்ன அவுட்புட் வரும்னா, இந்த ப்ராமிசஸ் எல்லாம் ரிசால்வ் ஆச்சுல, அதோட அவுட்புட்ஸ் இருக்குல்ல, இங்க அதோட அவுட்புட்ஸ் இங்க ரிசால்வ் பண்ணிட்டு இருக்குல்ல, நீ இங்க எந்த ஆர்டர்ல ப்ராமிசஸ் பாஸ் பண்ணிருக்கியோ அதே ஆர்டர்ல உனக்கு அவுட்புட்டும் வரும் இங்க. அப்ப என்ன வரணும்? P1 P2 பிரிண்ட் ஆகணும் அரேல. பிரிண்ட் ஆயிருக்கா? ஓகே, இப்போ நான் இங்க P2 போட்டு இங்க P1 போட்டா P2 P1 பிரிண்ட் ஆகும். நீ எந்த ஆர்டர்ல பாஸ் பண்ணிருக்கியோ அந்த ஆர்டர்லயே வரும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்னு, நீ என்ன ஆர்டர்ல ப்ராமிஸை பாஸ் பண்ணிருக்கியோ அந்த ஆர்டர்லயே அவுட்புட் கூட வரும். சரி, ஓகே, ஃபைன். தென் ஆல் புரிஞ்சுதா? சரி, அப்ப இது எப்பவுமே சக்சஸ் ஆகுமா? இல்லை. இதுல ஏதாவது ஒரு ப்ராமிஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னு நினைச்சுக்கேன், அவ்வளவுதான் காலி, ஃபெயில் ஆயிரும். தென்னுக்குள்ள வராது, கேட்சுக்குள்ள போயிடும். பாருங்க, சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன வருதுன்னு பிரிண்ட் பண்ணணும்னா இப்படியே பண்ணலாம். நீங்க
லாக் கால் பண்ணாம அப்படியே ஃபங்க்ஷன் தானே அதுவும் பாஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ கேட்ச் கால் ஆகும் பாருங்க. ஏன்னா நான் இங்க ரிஜெக்ட் பண்றேன். இப்போ 2 ப்ராமிஸ்ல ஒரு ப்ராமிஸ் ரிஜெக்ட் ஆகுதா? எந்த ப்ராமிஸ் ரிஜெக்ட் ஆகுது? P2 வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. அப்போ நீ 10 பாஸ் பண்ணா அதுல 1 ரிஜெக்ட் ஆச்சுன்னா கூட காலி தான். இந்த 6 வந்து ஃபெயில்டு தான். அவ்வளவுதான். இங்க பாருங்க, P2 ஒரு நிமிஷம், இது ரிஜெக்ட் ஆச்சு, புரியுதுங்களா? கேட்ச் கால் ஆயிருக்கு. உங்களுக்கு கேட்ச் கால் ஆயிருக்குன்ற ப்ரூஃப் தெரியறதுக்காக நான் இங்க எரர்னு போட்டு இப்படி போடுறேன். தெரியும் கிளியரா? தெரியுதுங்களா? எரர் கேட்ச் கால் ஆயிருக்கு. கேட்ச் ஏன் கால் ஆயிருக்குன்னா, இன்னும் எரர்னு யூஸ் பண்ணணும்னா ரெட்ல பிரிண்ட் ஆகும், நீட்டா தெரியும். ஓகேங்களா? கேட்ச் ஏன் தெரியுதா? இன் ப்ராமிஸ் டைப் எரர் எரர் ஓகேங்களா? எரர் கால் ஆயிருக்கு, ரைட்டா? ஏன்னா அதாவது கேட்ச் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ரீசன் வந்து இங்க ஒரு ப்ராமிஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. எல்லாமே சக்சஸ் ஆனாதான் ஆல் மெத்தட் வந்து சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஒன்னு ஃபெயில் ஆனா கூட ஃபெயில்டு. ஓகே, அது இது எந்த மாதிரி எந்த ஆபரேட்டர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு? அண்ட் ஆபரேட்டர் மாதிரி இருக்கா? எல்லாமே ட்ரூன்னா தான் ட்ரூ, ஒன்னு ஃபால்ஸ் இருந்தா கூட ஃபால்ஸ், ரைட்டு தானே? ஞாபகம் இருக்கா? சரி, இன்னொரு மெத்தட் இருக்கு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும். ஆல் மெத்தட்னா எல்லாமே சக்சஸ் ஆகும், அப்பதான் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா ஒன்னு ஃபெயில் ஆனா கூட ஃபெயில் ஆயிரும். அண்ட் அதை எதை ரிட்டர்ன் பண்ணும்? ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த மெத்தட் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் போய் பாருங்கப்பா. கொஞ்சம் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், புரியும். ஓகே, எனி. ஓகேங்களா? இது என்ன பண்ணுது பார்க்கலாமா? அதே மாதிரி எனி மெத்தட், ஸ்டாட்டிக் மெத்தட் டேக்ஸ் இட்டரபிள். இன்னொன்னு சொல்லிடுறேன்ப்பா, எல்லா ப்ராமிஸ் மெத்தட்ஸுமே ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணும் இதுல இருக்கிறது. ஓகேங்களா? அதனால நீங்க உங்களுக்கு டவுட்டே மறுபடியும் தேவையில்லை, நான் இங்க சொல்லவே தேவையில்லை, ரைட்டா? ரிட்டர்ன் வேல்யூ ப்ராமிஸ் தான் வரும். ஆனா அது என்ன பண்ணுன்றது மட்டும் தான் மாறும். எனி என்ன பண்ணும்? இதுவும் அரே ஆஃப் இதுதான் எடுத்துக்கும், ப்ராமிஸ் தான் எடுத்துக்கும். ஆனா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஆர் டாட் தென் போட்டா தென் ஒர்க் ஆகுதா, கேட்ச் ஒர்க் ஆகுதா? இங்க ஒன்னு ரிஜெக்ட் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினேஷன் கூட படிச்சிடலாம். டேக்ஸ் an iterable of promises as input and returns a single promise. இது நமக்கு தெரிஞ்சதுதான். அரே எடுத்துக்கும், ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணும். திஸ் ரிட்டர்ன் ப்ராமிஸ் fulfills when any of the input promises fulfill with this first fulfillment value. ஓகேங்களா? It rejects when all of the input promises reject, including when an empty iterable is passed with an aggregator containing a reference. புரியுதுங்களா? இது என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி வந்து அரே எடுத்துக்கும், அரே ஆஃப் ப்ராமிஸ் எடுத்துக்கும். அதாவது இட்டரபிள்னா அரே மட்டும் இல்லை, செட் இருந்தால் கூட எடுத்துக்கும். அந்த மாதிரி செட்டு மேப்பு அதை கூட எடுத்துக்கும். சரி, ப்ராமிஸ் எடுத்துக்கும், ஒரு ப்ராமிஸை கொடுக்கும், சிங்கிள் ப்ராமிஸை கொடுக்கும். எப்போ சக்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்கான், எப்போ ஃபெயில் ஆகும்னு சொல்லியிருக்கான்? எப்போ சக்சஸ் ஆகும்னா, இதுல ஏதாவது ஒரு ப்ராமிஸ் சக்சஸ் ஆயிட்டா கூட இது சக்சஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதாவது ரிசால்வ் கால் ஆயிரும். ஆனா எல்லா எப்போ ஃபெயில் ஆகும்னா, எல்லா ப்ராமிஸும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் ஃபெயில் ஆகும். ஓகேங்களா? இல்ல அல்லது எம்டி அரே பாஸ் பண்ணா ஃபெயில் ஆயிரும். சரி, இப்போ வந்து நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆகிற கேஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாமே சக்சஸ் ஆகுதுப்பா. இப்போ இது ஃபெயில் ஆகுமா? இந்த இடத்துல தென்ல இருக்கிற லாக் ஆகுமா, எரர் பிரிண்ட் ஆகுமா சொல்லுங்க?
பிரிண்ட் ஆகும். சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா இந்த 6? சக்சஸ் தான் bro. சக்சஸ் தான் ஆகும். பார்க்கலாமா? சரி, இந்த சக்சஸ் தான் இருக்கு ரைட்டா? ஏன் சக்சஸ் ஆயிருக்கு? சரி, எவ்வளவு நேரத்துல ரிசால்வ் ஆச்சு சொல்லுங்க. 3 செகண்ட்லயா 2 செகண்ட்லயா? 3 செகண்ட் 3 செகண்ட்ஸ் இல்லப்பா, இது 2 செகண்ட். P1 தானே பிரிண்ட் ஆயிருக்கு, ரிசால்வ் ஆயிருக்கு. ஓகே ஓகே. சரி சரி, இதோட டெஃபினேஷன் என்னது? எனியோட டெஃபினேஷன் என்னது? என்ன பண்ணும் அது? ஏதாவது இந்த லிஸ்ட் நம்ம பாஸ் பண்ணிருக்கிற லிஸ்ட்ல எது ஃபர்ஸ்ட் ரிசால்வ் ஆகுதோ, கம்ப்ளீட் ஆகுதோ அதுதான் ரிசால்வ் பண்ணணும் தானே படிச்சோம். இதுதான் ஃபர்ஸ்ட் இதோட டைம் கம்மியா ஆச்சுன்னா அதுதான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அவ்வளவுதான், அதோட டன், அவ்வளவுதான், கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? சரி, அதனாலதான் இதோட பேர் வந்து எனின்னு இருக்கு. ஆளுனா எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு பேரு. எனி ஒன், புரியுதுங்களா? ஏதாவது ஒண்ணு அப்படின்னு தான் சொல்லுது. சரி, நான் ஒருவேளை இதை ரிஜெக்ட் பண்ணவா? இப்ப ஃபெயில் ஆதா பார்க்கலாமா? ஆகாது. இப்ப கூட P2 பிரிண்ட் ஆயிருக்கு, இது பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் சொல்லுங்க? பேர்லயே இருக்கு எனி ஒன் சக்சஸ். எப்ப ஃபெயில் ஆகும்னா எல்லாமே ஃபெயில் ஆச்சுன்னா தான் ஃபெயில் ஆகும். பாருங்க, அதான் இப்ப டெஃபினிஷன் படிச்சிருந்தோம், இது முன்னாடி படிச்சு காமிச்சேன். இங்க பாருங்க, நோ ப்ராமிஸ் இன் ப்ராமிஸ் டாட் எனி இஸ் ரிசால்வ். எதுவுமே ரிசால்வ் ஆகல, அதனால ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரிஜெக்டட் ஆயிருக்கு. ரைட்டா? அப்போ ஒன்னு ரிசால்வ் ஆனா கூட சரி, அது சக்சஸ் ஆயிரும். அண்ட் எது ஃபர்ஸ்ட் ரிசால்வ் ஆகுதோ அதோட டைமிங் தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஒருவேளை நான் எம்டி பாஸ் பண்ணனா அப்பயும் ரிஜெக்ட் ஆயிரும். நோ ப்ராமிஸ் இன் ப்ராமிஸ் டாட் எனி வாஸ் ரிசால்வ். ஓகேங்களா? ஏன்னா இப்படி எம்டி பாஸ் பண்ணீங்கனாலும் என்ன ஆகும்? எதுவுமே இல்லைன்னு. எதுவுமே இல்லை, அப்ப எதுவுமே சக்சஸ் ஆகாது. எதுவுமே சக்சஸ் ஆகலன்னா அப்ப மீனிங் என்ன? எனிக்கு ரிஜெக்ட்னு அர்த்தம். கேலி அது டெஃபினேஷனே ஏதாவது ஒன்னாவது சக்சஸ் ஆகணும், அப்போ அது சக்சஸ் ஆகும். ஆள் எப்படி? அப்படியே ஆப்போசிட், எல்லாமே சக்சஸ் ஆகும், அப்பதான் சக்சஸ் ஆகும். அப்பதான் சக்சஸ் ஆகும். நீங்க இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம், எவ்ரி சம் மாதிரி. ஓகேங்களா? இது ஆர் கண்டிஷன் மாதிரி, அது வந்து அண்ட் கண்டிஷன் மாதிரி. அந்த முன்னாடி பார்த்தது ஆல். சரி, எனி ஓகே. இது ரெண்டும் முன்னாடியே இருந்தது, ஃபர்ஸ்ட்லயே இருந்தது ரெண்டும், ஆலும் இதுவும். இது புதுசு, இந்த ஆல் செட்டில்டு. இது புதுசா வந்தது, போன வருஷம் தான் வந்து நினைக்கிறேன். அது என்ன? ஆல் செட்டில்டு டேக்ஸ் an iterable of promises as input and returns single promise. அது சேம் தான் எல்லாத்துக்கும். டேக்ஸ் iterable of promises எடுத்திருக்கு, return a single promise. This returned promise fulfills when all the input promises are settled, including when an empty iterable is passed. ஓகேங்களா? with an array of objects that describes the outcome of each promises. ஓகே, இப்போ வந்து எல்லாமே செட்டில் ஆன பிறகுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எப்போ ஃபுல்ஃபில் ஆகும்? எப்போ இப்போ நான் வந்து இங்க ஆல் செட்டில்னு போடுறேன், பேர்லயே இருக்கு. எப்போ இந்த ஆர் வந்து சக்சஸ் ஆகும்னா எல்லா ப்ராமிஸும் செட்டில் ஆன பிறகு. செட்டில் ஆன பிறகுன்னா கம்ப்ளீட் ஆன பிறகு. ஓகேங்களா? சக்சஸ் ஆன இது மட்டும் உனக்கு அவுட். ஓகே, இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இது சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? இந்த ஆர் வந்து சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகும்? ஃபர்ஸ்ட் தென் கால் ஆகுமா கேட்ச்? அதான் சொல்லி கேட்குறேன். சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? இப்போ சக்சஸ் தான். ஓகே, டவுட்டே தேவையில்லை. ஓகேங்களா? சார், இதோட டைமிங் என்ன? எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் ரிசால்வ் ஆகும்? 2 செகண்ட்ஸ். 2 செகண்ட்ஸா? போய் ஆல் செட்டில்டு, எல்லாமே செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இது பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அவனே. எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். எல்லாமே கம்ப்ளீட் ஆகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 3 செகண்ட்ஸ் ஆகும்பா. 3 seconds. இது 3வது செகண்ட்ல தான் இது கம்ப்ளீட் ஆகும். சோ அப்போ வந்து 3 செகண்ட். அது 3 seconds. சோ 3 செகண்ட்ஸ் ஆகுது. ஓகேங்களா? 3 செகண்ட்ஸ் ஆகுது. அவுட்புட் என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள என்ன இருக்கும்னா ஒவ்வொரு ப்ராமிஸும் சக்சஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கா.
சக்சஸ் ஆயிருக்கா ஃபெயில். ஏன்னா இந்த செட்டில்டுனா என்ன சொன்னேன், கம்ப்ளீட் தான் மீனிங்லே தவிர அது சக்சஸா ஃபெயிலானலாம் அது சொல்லலை. சக்சஸும் ஆயிருக்கலாம் ஃபெயிலும் ஆயிருக்கலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. பட் அது சக்சஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்கான்றத ஆப்ஜெக்ட்ஸ்ல ஸ்டேட்டஸா போட்டுருவோம் பாரு. ஒவ்வொரு அறையில் இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையுமே ஸ்டேட்டஸ் வேல்யூன்னு 2 ஃபீல்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து சக்சஸா ஃபெயிலான்னு இருக்கு, ஃபுல்ஃபில்டா அல்லது ரிஜெக்டடான்னு இருக்கும். இங்க அதோட வேல்யூ நீங்க உனக்கு வரணும் இல்லை, நீங்க ரிசால்வ் பண்ணீங்களே அதோட வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம ஒருவேளை 1 வந்து ரிஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன அவுட்புட் வரும்? சக்சஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? ஃபெயில் ஆகுமா? இல்லையே, சக்சஸ் தான் அது. சக்சஸ் தான் ஆகுதுப்பா. ஏன்னா ஆல் செட்டில்டுனா மீனிங் என்ன, அது சக்சஸா ஃபெயிலா அது தேவையில்லை, கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா அவ்வளவுதான் தேவை. ரைட்டா? இப்போ ஒருவேளை இது ஃபெயில் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப ஆளுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்கப்பா. புரியுதா? ஆல் மெத்தட் இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதுவுமே டிஃபரன்ஸ் இல்லாம போயிடும். ஆளும் தான் ஃபெயில் ஆனா ஃபெயில் ஆயிரும். ஸோ இது வந்து செட்டில்டுனா மீனிங் என்னன்னா அது சக்சஸோ ஃபெயிலோ கம்ப்ளீட் அப்படின்னு மீனிங். கம்ப்ளீட் ஆனா அதோட ரிசல்ட் வரும். அதாவது இப்போவும் இது 3 செகண்ட் எடுத்துக்கும். இது சக்சஸ் ஆகிறதுக்கு 2 செகண்ட் ஆகும், இது ஃபெயில் ஆகிறதுக்கு 3 செகண்ட் ஆகும். ஸோ டோட்டலா இது அவுட்புட் வர்றதுக்கு 3 செகண்ட் ஆகும். அதுவும் நமக்கு சக்சஸ்ல தான் வரும். ஏன்னா இது ரிசல்ட்டை வந்து ஸ்டேட்டஸ்ல தான் கொடுக்கும். ரைட்டா? இங்க பாருங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணா என்னன்னு இருக்கு, P2 ரிஜெக்டட், P1 ஃபுல்ஃபில்ட். தெரியுதா? இது புரியலையா? புரியலன்னா பரவாயில்ல கேளுங்க, புரியுதுன்னு அப்படியே மழுப்பிட்டு போயிடாதீங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கவனிங்க. ரிஜெக்டட்னு வந்தா ரீசன் ஒரு ஃபீல்டு வந்துருக்கு. தெரியுதா? நீங்க இங்க என்ன ரிஜெக்ட் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு தெரியும், இங்க ரீசன்ல வரும். ஓகே, புரியுதாப்பா? இது எல்லாமே ஜஸ்ட் ஒரே வேலை தான் எல்லாமே பண்ணுது, அது லைட்டா டிஃபர் ஆகுது. என்ன ரிட்டர்ன் பண்ணுது, எப்போ ரிசால்வ் ஆகுது மட்டும் மாறுது. அது தெரியுதா இல்லையா உங்களுக்கு? சைலண்டா இருந்த என்ன மீனிங் சொல்லுங்கப்பா. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா பண்ணுவீங்களா யாராவது? இந்த 3 மெத்தடையும் புரியுதுன்னு மட்டும் சொல்றீங்க. புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் என்ன புரியலன்னு சொன்னீங்கன்னா தானே நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சைலண்டா இருந்தா என்ன மீனிங்? ப்ரோ இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருந்துச்சு ப்ரோ, அதனால யாருமே வாய்ஸ் நீங்க பேசுறதே கேட்கல. இப்போ போன்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ சொல்லுங்க ப்ரோ. சரி சொல்லுங்க. இப்போ இது ஆல் செட்டில்டு புரியுதா? புரியுது ப்ரோ. சரி, இது வந்து இதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் என்ன சொன்னீங்கன்னா ஆல் செட்டில்டுனா எனக்கு வந்து எரர் வந்துடும் இப்போன்னு சொன்னீங்க, ரிஜெக்ட் இருக்கிறதால. அப்போ இது ஆல் செட்டில்டு எரர் வந்துருச்சுன்னா ஒன்னு ஃபெயில் ஆச்சு அதனால எரர் வந்துடும் சொல்லிட்டீங்க. அப்போ ஆலுக்கும் ஆல் செட்டில்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னு நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற வே என்ன தெரியுமா? பேரு. அந்த பேர்லயே வந்து சொல்லிடுவாங்க மோஸ்ட்லி அது என்ன வேலை பண்ணணும் அதுலயே இருக்கும். ஆல்னா எல்லாமே சக்சஸ் ஆகணும், எனினா ஏதாவது ஒன்னாவது சக்சஸ் ஆகணும், அப்பதான் சக்சஸ் ஆகும் அவுட்புட். ஆல் செட்டில்டுனா எல்லாமே செட்டில் ஆகணும், அதாவது கம்ப்ளீட் ஆகணும், சக்சஸோ ஃபெயிலோ ஏதாவது ஒண்ணு ஆகணும், ஆனாதான் இது சக்சஸ் ஆகும். சரி, அப்ப எப்பதான் ஃபெயில் ஆகும்? எம்டி போட்டா கூட இது ஃபெயில் ஆகாது. எம்டி போட்டா கூட இது ஃபெயில் ஆகாது. ஓகேங்களா? சரி, அப்ப எப்பதான் ஃபெயில் ஆகும்? ரெண்டுமே ரிஜெக்ட் இருந்தா ப்ரோ. ரெண்டுமே ரிஜெக்டட் பார்க்கலாமா? அதுவும் பார்த்துக்கலாம். ஆகாது அப்ப கூட. ஏன் சொல்லுங்க? ரெண்டுமே ஃபெயில் ஆனா கூட அது செட்டில்டு தானே. அப்போ கூட அது செட்டில்டு தானே. அப்போ ரெண்டுமே ஃபெயில் ஆனாலும் அது ஃபெயில் ஆகாது. சக்சஸ் தான். இங்க பாருங்க, சக்சஸ் ஆகி அதுல ஸ்டேட்டஸ் வரும், ரிஜெக்டட்னு வரும், ரீசன் வந்துடும். அப்போ எப்போ ஃபெயில் ஆகும்னா, நான் இதுக்கு டெஃபினேஷன் என்ன சொன்னா, எல்லாமே செட்டில் ஆயிடுச்சுன்னா இது சக்சஸ் ஆகும்னு சொன்னேன். அப்போ ஒருவேளை ஏதாவது ஒன்று செட்டிலே ஆகாம போயிடுச்சா, நான் இப்படி கமெண்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்? இப்போ
செட்டில் ஆகாது அது P2 ஆகாது. P1 செட்டில் ஆகும் ஆனா P2 செட்டிலே ஆகாது எப்பவுமே. அப்போ வந்து இது ஃபெயில் ஆகுது. ஜாலியா இருக்கும் அப்படி ஸ்டக். ஓகே செட்டிலே ஆகலைன்னா இதுவும் செட்டில் ஆகலைன்னா பெண்டிங் ஸ்டேட்ல இருக்கு. இதுவும் செட்டில் ஆகல. அப்போ இது ஃபெயிலே ஆகாது. ஃபெயிலே ஆகாதுப்பா. இது ப்ராமிஸ் டாட் ஆல் செட்டில் வந்து ஃபெயிலே ஆகாது. அப்போ இந்த கேட்ச் போடுறதே வேஸ்ட். சரி ரெண்டும் ரிஜெக்ட் பண்ணா இருங்க செக் பண்ணி ஒரு வாட்டி இருக்கும். இப்போ கூட ஃபெயில் ஆகல தெரியுதா? அரே தான் வந்திருக்கு. ரெண்டுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இதையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் சக்ஸஸ் தான் வருது. ஒருவேளை நம்ம எம்டி அரே பாஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு வாட்டி இது மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ கூட சக்ஸஸ் தான் ஆகுது. தனித்தனியாக பிரிண்ட் ஆகுது. இது வந்து நம்மளோட சிஸ்டம்ல இருந்து வர எரர். அதாவது ப்ரௌசர் வந்து பிரிண்ட் பண்ற எரர்ஸ், நம்ம பிரிண்ட் பண்ண எரர்ஸ் இல்லை. ஓகேங்களா? நம்ம பிரிண்ட் பண்ண எரர் வரணும்னா இங்க இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். இது பிரிண்ட் ஆகணும். அப்போதான் நம்ம கொடுத்த எரர்னு அர்த்தம். இந்த சக்ஸஸ் அரே தான் வருது. எம்டி அரே கொடுத்தா இந்த எம்டி அரேஸ் வந்துடுது. தெரியுதா? இதுதான் பிரிண்ட் ஆகுது. தென்னு தான் கால் ஆகுது. கேட்ச் வந்து கால் ஆகல. அப்போ ஆல் செட்டில் வந்து ஃபெயிலே ஆகாது எப்பவுமே. சக்ஸஸ் தான். அதுக்குள்ள வந்து ரீசன்ஸ் வரும். இந்த இண்டிவிஜுவல் ப்ராமிசஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சா ஃபெயில் ஆச்சா அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப அது கேட்சே போட தேவையில்லை எப்பவுமே. சரி இது வித் ரிசால்வர்லாம் இன்னும் வரல ஜாவாஸ்கிரிப்ட்ல. இது கேண்டிடேட் ரிலீஸ்ல தான் இருக்கு. அதாவது இன்னும் ஸ்டேஜ் 3லயோ ஸ்டேஜ் 2லயோ தான் இருக்கு. ஓகேங்களா? ரேஸ் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் பிஹேவியர் இருக்கு. தெரியுதா? ஆல்னா எல்லாமே சக்ஸஸ் ஆனதான் நான் சக்ஸஸ் ஆவேன் அப்படின்னு உட்காருது. ஆல் செட்டில்னா எல்லாமே செட்டில் ஆகணும் அப்புறம் தான் நான் செட்டில் ஆவேன் அப்படின்னு சொல்லுது. அதாவது சக்ஸஸோ ரிஜெக்டோ ஏதாவது ஒன்று நடக்கணும். எனின்னா ஏதாவது ஒன்னாவது சக்ஸஸ் ஆகணும். ஏதாவது ஒன்னாவது சக்ஸஸ் ஆனா போதும். எனி ஒன். ரேஸ்னா அப்ப என்னது? டேக்ஸ் இட்டரபிள் ஆஃப் ப்ராமிசஸ் as input and returns a promise. இது காமன். This return promise settles with the eventual state of first promise that settles. ஓகேவா? அப்ப மீனிங் என்னப்பா? ரேஸ் கண்டிஷன்ல ரேஸ் போட்டா நீ பாஸ் பண்ண ப்ராமிஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் எப்போ ரிசால்வ் ஆகுதோ அது அப்போ வந்து இது ரிசால்வ் ஆயிரும். அதாவது சாரி ரிசால்வ் இல்லை, இங்க என்ன சொல்லியிருக்கான்? திஸ் ரிட்டர்ன் ப்ராமிஸ், அதாவது ஆர் வந்து எப்ப செட்டில் ஆகும் தான் சொல்லியிருக்கான், எப்ப ரிசால்வ் ஆகும் சொல்லல. என்ன சொல்லியிருக்கான்? செட்டில்ஸ் வித் ஈவென்ச்சுவல் ஸ்டேட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் தட் செட்டில்ஸ். இதுல என்னன்னா ரேஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த பாஸ் பண்ண ப்ராமிஸ்ல ஃபர்ஸ்ட் எது செட்டில் ஆகுதோ அதோட செட்டில், அது என்ன மாதிரி செட்டில் ஆகுதோ அது மாதிரி தான் இந்த ஆரும் செட்டில் ஆகும்னு சொல்லியிருக்கான். இப்போ சொல்லுங்க, இதோட அவுட்புட் வந்து இது வருமா இது வருமா? கேட்சா தென்னா? தென்னு தான். ஏன்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரிசால்வ் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரிசால்வ் ஆகுது. சரி இப்போ அவுட்புட் அதேதான். அதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ ரிஜெக்ட் ஆகும்பா. ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆயிடுது, அதனால இது ரிஜெக்ட் ஆயிடும். அதாவது இவன் என்ன சொல்லிருக்கான்னா கேட்ச் ஆகும். ஏன்னா ரேஸ்னா என்னதுன்னா ரேசிங் ஃபர்ஸ்ட் ரேஸ் ரெண்டுமே ஓடுது. எது ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதோ அதுதான் இதோட அவுட்புட். ஃபர்ஸ்ட் இது வந்து இதுதான் கண்டிப்பா 2 செகண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகும். அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது? ரிஜெக்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இதுவும் ரிஜெக்ட் ஆயிடும். ஒருவேளை இது ரிசால்வ் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அப்ப அவுட்புட் ரிசால்வ். ஃபர்ஸ்ட் எது அதுதான் கணக்கு. ஓகேங்களா?
இது ரிஜெக்ட் ஆனா நமக்கு என்ன, ரிஜெக்ட் ஆகாட்டி நமக்கு என்ன, இது கணக்கு இல்லை. ஏன்னா இதுதான் கடைசியில் ஆக போது நமக்கு கண்டிப்பா தெரியுது, டைமே போட்டிருக்கோம், ரைட்டா? ஸோ இதுதான் ரேஸ். இந்த 4 மெத்தடும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓன்லி இன்புட்டு சேம் தான், அவுட்புட்டு சேம் தான். ஆனா என்ன, அந்த அவுட்புட் ப்ராமிஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் ரிசால்வ் ஆகும் அல்லது ரிஜெக்ட் ஆகும், அசல் ரிஜெக்ட் ஆகுமா ரிசால்வ் ஆகுமா, இதுதான் வந்து மாறும் 4 மெத்தடுக்கும். ஆல் செட்டில்டு, எனி, ரேஸ். இதுல ரேஸும் ஆலும் முன்னாடியே இருந்தது, எனியும் ஆல் செட்டிலும் லேட்டர்ல எடுத்து வந்தாங்க. ஓகேங்களா? இந்த வித் ரிசால்வர்ஸ் எல்லாம் இப்போ எடுத்துட்டு வராங்க, அது தேவையில்லை. அது இது 4 மாதிரி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ்ல அஃபிஷியலா வரவே இல்லை, அடுத்த வருஷம் தான் வரும். ஸோ டோன்ட் வரி. சரி, ப்ராமிசஸ் அவ்வளோதான்ப்பா. புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்க டவுட் கேட்டிருப்பீங்க, நீங்க வந்து நான் கேட்கறது முழிச்சிருக்க மாட்டீங்க. பாத்தீங்களா யாராவது? உண்மையை சொல்லுங்க. இவ்வளவு நேரம்லாம் பிடிச்சே இருக்க, கட கடகான்னு பிடிச்சிட்டு போயிடான்னு நான் நினைச்சேன். புரிஞ்சுதா? நேத்து பாத்தீங்களா நீங்க? நேத்து பார்த்தோம், யூடியூப்லயே வீடியோஸ் பார்த்தோம். இந்த நேத்து பார்த்தோம். பார்த்தேன். ஏன்